இப்ப திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல கொடுத்த அபிடவிட்ல பல 100 தவறுகள் இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காங்க. திரு பிடிஆர் சொன்னபடியாக எடுத்துக்கொண்டால் ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு வருவது 48,000 கோடி, தனியார் கைகளுக்கு போவது 75,000 கோடி. சூப்பர் சார். இதை சரி பண்ண வேண்டியது யாரு சார்? திருமா அவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் 8 கிரவுண்ட்ல வேலைச்சேரியில இருக்குங்கிறது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ளூ ஸ்டார் காலேஜ் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளி இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, அதன் பிறகு நான் ஈஸி இந்த மாதிரி நோட் ஆரம்பிச்சா ஆடி போயிடுவாங்க. அதுதான் சொல்லிட்டேன். அதே மாதிரி உதயநிதி அவர்கள் 7.5 கோடி ரூபாய் போன முறை ரெட் ஜெயண்ட்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அபிடவிட்டையும் நோண்டினால் ரஃபா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 33 லட்சம் கோடி சார். என்னுடைய கணக்கில் அதிமுக திமுக கோர் 500 பேருடைய சொத்து 20 லட்சம் கோடி வரும். ஏன்னா அண்ணாமலை தான் அந்த மும்மொழி கொள்கை வந்தப்போ ஒன்று சுட்டி காட்டினார். உங்களுக்கு தமிழ்நாட்டில் 38,000 அரசு பள்ளிகளில் 58 லட்சம் பேர் படிக்கிறாங்க, 12,000 தனியார் பள்ளிகளில் 68 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இந்த 38,000 அரசு பள்ளிகளுக்கு கிரவுண்டு எல்லாமே இருக்கும். இந்த 12,000 தனியார் பள்ளிகளில் ஒரு 5,000 பள்ளிகள் நல்ல வசதியாக இருக்கும், 7,000 பள்ளிகளில் ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் மக்கள் சேர்கிறார்கள். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை திடீர்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. சாட்டையை சுழற்றும் அண்ணாமலை, டிவிகே ஃபைல்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தம்ப்நெயில் கேள்வி இருக்கு. என்ன நடக்குது? இல்ல, டிவிகே ஃபைல்ஸை விட என்னை பொறுத்த வரைக்கும் போனேன்னா நான் அந்த நேரத்துல இந்த அளவுக்கு நானே பண்ணல. அவர் கொடுத்ததில் பாதி விஷயங்கள் தவறு. அன்னைக்கு கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ்லயே உதாரணமாக KN நேருவுக்கு 2,500 கோடி காட்டியிருந்தாரு. அதுல 2,000 கோடி தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்தை மட்டுமே காட்டியிருந்தார். நம்ம டிஎம்கே ஃபைல்ஸ் அதுல இருக்கக்கூடிய இல்ல, நான் உதாரணமாக இல்ல, இவர் இப்ப ஆளுங்கட்சி தான் எப்பயுமே ஊழலுக்கான வழி அவங்களுக்கு தான் கிடைக்குது. அவங்க தான் தப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ டிவிகே ஃபைல்ஸ் வெளியிடக்கூடிய சூழல் உருவாயிடுச்சா, அதை எடுக்கிறாரா? ஏன்னா அப்பதான் பேசினாதான் அண்ணாமலை போன்றவர்கள் அதை பேசினாங்கன்னா ரொம்ப டீடைல்டா இருக்கும் அந்த ரிப்போர்ட் அப்படின்றது. எதிர்பார்க்கலாமா? இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள். அவருக்கு பின்னால ஒரு டீம் எடுத்து கொடுத்தாங்க. பட் அதில் 90% விவரங்கள் பத்தவில்லை. உதாரணமாக இப்ப திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல கொடுத்த அபிடவிட்ல பல 100 தவறுகள் இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காங்க. உதாரணமாக போரூர்ல இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு 27,000 ஸ்கொயர் ஃபீட்னு டாக்குமெண்ட் காட்டுது. இவர் 32,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 7.5 லட்சம் அந்த டாக்குமெண்ட்டை இது ஈஸியை போட்டு பார்த்தா 7.5 கோடிக்கு வாங்கினதான் காட்டுது. இவர் 9 கோடி சில்ட்ரன் காட்டியிருக்காரு. இவர் வித்த ஒரு நிலத்தை இருக்கிற சொத்தாக காட்டியிருக்காரு. இந்த மாதிரி பல தவறுகள் இருக்குன்னு வழக்கு ஆல்ரெடி அவர் பதில் சொல்லணும்னு வந்திருக்கு. இப்ப இதுல எல்லாம் மார்க்கெட் ரேட்டை இன்னும் அப்ளை பண்ணீங்கன்னா, ஏன்னா இது மாதிரி நான் டிவிக்கேன்னு வேண்டாம், கடந்த 25 ஆண்டுகளாக பதவியில் இருந்தவங்க, இப்ப செங்கோட்டையனாவே இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கே சொல்றேன், எந்த கட்சியில இருக்காருன்னே வேணாம், திமுக அதிமுக தவிக மூன்றிலும் இருப்பவர்களுடைய அபிடவிட்ஸை எடுத்து அதுல சொல்லப்பட்ட விலை, ஆக்சுவல் மதிப்பு, தவறுகள் இதை சுட்டி காட்டினாலே எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு டேட்டா கிடைக்கும். எனக்கு அந்த டைம் இல்லை சார். ஒரு சின்ன இப்போ என்னன்னா 717 அரசு மதுபான கடைகள் டாஸ்மாக மூடணும்னு சொல்லி அரசு ஜிஓ பாஸ் பண்ணுது. அது ரொம்ப ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க. எந்த அரசுமே செய்யல, கழகங்கள்லாம் இதுல கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதுல பல கடைகள் திறந்திருக்கு, இன்னமும் தான் இருக்குன்னு சொல்லி செய்திகள் வருது. கடைசியில ஒருத்தர் அந்த தகவல் உரிமையில ஒரு மனு போட்டு கேட்கிறாரு, இது அரசினுடைய உத்தரவாகத்தான் இருக்கு, இது திட்டமா தான் இருக்கு, இது இன்னும் முடிவு எடுக்கல, பரிசீலனை இருக்குன்ற ஒரு பதில் அதுல இருந்து கிடைக்கப்படுது. இல்ல சார், தகவல் அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிற வீடியோல இன்னமுமே கல்வி நிலையங்கள் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள், இன்னும் சொல்ல போனா வேற நிலையங்களுக்கு பக்கத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பை போட்டு காட்டுறாரு. இது தாவேக்கு ஸ்ட்ரைட்டா அகைன்ஸ்டா இருக்குல்ல சார். இதுல கோர்ட்டுகளும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்துல 3மே ஹைவேன்னு இருந்துச்சாம். அங்க 3 கடை இப்பயும் இருக்கு. கோர்ட்டே ஐடியா கொடுத்ததான் ஹைவேங்கிறத ஸ்டேட் ஹைவேன்னு மாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாம். இல்லாட்டி சந்துல போடுங்கன்னு, சந்து கிடையாது. ஏன்னா ஹைவேஸ்ல இருக்கக்கூடாது, பக்கத்து சந்துல இருக்கலாம். எப்படி சார் சொல்லுவோம்? நான் எனக்கு ஒரு வக்கீல் சொன்ன விஷயம் இது, எனக்கு நேரடியாக நான் இது பண்ண முடியல, சரியா இது பண்ண முடியல. ஏன்னா சார், வேண்டாம் என்று சொல்வது ஈஸி. ஸ்கூல்ஸோ சர்ச்சுகளோ கோயில்களோ இன்னைக்கு தெருவுக்கு தெரு இருக்கு, அதுல இருந்து அத்தனை கிலோமீட்டர் போட்டா ஆல்மோஸ்ட் எங்கேயுமே வைக்க முடியாதுங்கிற நிலைமை வரும். ஐ மீன் திருவான்மியூர்ல திரு விஜய் அவர்கள் டெய்லி வர்ற ரூட்ல ஜெயந்தி ஜங்ஷன் கிட்ட இருந்து 2வது இடத்துல இருக்கு. அதுல இருந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 500 மீட்டருக்குள்ளதான் வரும். அவர் தினம் அந்த வழியில் தான் போறாரு.
ஒரு முக்கியமான ஜங்ஷன். சிம்பிள். அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சிக்கான பரிமாற்றத்துக்கான எண்ணிக்கை 50 லட்சம்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஆனா கூட்டம் ஒண்ணு போட ஆரம்பிக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட மாநாடு அளவிற்கான ஒரு கூட்டத்தை போட ஆரம்பிக்கிறார். இப்ப அண்ணாமலை அவர்கள் அரசியல் செய்யணும்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களை எதிர்த்து தான் அரசியல் செய்யணும். இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப அண்ணாமலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருன்னா அதை தாங்குமா தாவேக அரசு? இல்ல, அண்ணாமலை இது முதல்ல சொன்னது 50 அரை கோடியை தொட்டால் தான் நான் அரசியல் கொடியை நாட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப அவர் ஆரம்பிச்ச 2வது நாள் 17, 14, 15 சொல்லி 19 போயிடுச்சு சார். இல்ல 16 கோடி 2 நாள் 48 மணி நேரத்தில் 16 கோடி. அதன் பிறகு 16 லட்சம். இன்னைக்கு நம்ம வந்து ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பிச்சார். ஸோ 8ஆம் தேதி அன்னைக்கு 16 லட்சம். இன்னைக்கு நம்ம ஜூலை 30 நாளில் 2 லட்சம் 3 லட்சம் தான் சேர்ந்திருக்குன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 10 லட்சம் தான். அப்படி 10,000 தான். அப்ப சோ ஒரு நாளைக்கு ஓகே 30 நாள்ல 3 லட்சம் கரெக்ட் 10,000 தான் வருது. இந்த ஸ்பீட்ல போனால் சில வருடங்களே ஆகும். நான் சொல்றது இது வந்து சாரா மது குடிப்பது அல்லது திராட்சை ரசம்னு சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா திராட்சை ரசம்னா சொல்லுங்க சார். இதுல என்ன சார் நம்ம மூடி மறைக்கணும் சார்? தயவு செய்து நான் வந்து பல மொழிபெயர்ப்புகளை செய்பவன் பார்ப்பவன். எல்லா விவிலியத்திலும் திராட்சை ரசம் தான் போடுறாங்க. ஆங்கிலத்தில் வைன். விவிலியத்தில் இருக்கிற நீங்க எடுத்துக்கல சொல்லிருக்கா? விவிலியத்துல தான் சார். ராமாயணத்துல சொல்லிருக்கா? மகாபாரதத்துல சொல்லி? ஐயா, விவிலியத்தில் ஒரு வார்த்தையும் இருக்கிறது. உன் வயிறு கெட்டு போயிருப்பதால் நீ வெறும் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் வைனையும் சேர்த்து சாப்பிடுன்னு. அது ஒயின் மட்டும் தான் திராட்சை ரசம் சார். அந்த வைன் சார் ஒயின் இதெல்லாம் கிடையாது சார். வைன் என்று சொன்னாலே அது வந்து இது ஃபெர்மெண்ட் ஆனதுதான். இந்த வித்தியாசங்களே வேணாம். அதுல போதை அவ்வளவு வராது சார். ஃபெர்மெண்ட் பண்ணப்பட்டினாதான் அது வைன், இல்லாட்டி அது ஜூஸ். ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு வைன் சாராயம் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய போதை வேண்டுமென்றே மொழிபெயர்ப்பில் அப்படி பண்ணிருக்காங்க. ஓகே, இல்ல நான் சொல்றது வைன் என்று ஒயினும் விஸ்கியும் ஒன்னாகும், ஒயினும் ரம்மும் ஒன்னாகும் சார். எல்லாம் நீங்க இன்னைக்கு கடையில வாங்குற வைனும் அதுவும் ஒண்ணுதான். இது விஸ்கியும் ஒண்ணுதான். ஒன்னும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நீங்க வீட்டுல பண்ணாலே ஒழி அது சரி. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு சினிமா சங்கர் அவர்கள் எடுத்தது பிரபுதேவா வச்சுக்கிட்டு அப்பா பையனுக்கு ஊத்தி கொடுத்து காதலி அவருடைய அப்பா யாருன்னு கண்டுபிடிச்ச மாதிரி இன்னைக்கு அவ்வளவு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு குடி வேண்டாம் என்று சொல்வது சாதாரணமாக இருக்கலாம். அண்ணாமலை வேண்டுமென்றால் டீ டோட்டலா இருக்கலாம். விஜய் ரிப்போர்ட்லயும் அதான் சொல்றாங்க. 10 வருடங்களுக்கு முன்பு குடிப்பவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்குது. அதான் சார் விஷயத்தையும் அவர் கோடிட்டு. அதான் சார் நான் சொல்றேன். திரு விஜய் அவர்களும் நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு வெற்றி பண்ணல. ப்ராப்ளமே இதுதான். டாஸ்மார்க்க ஒழிக்கிறது, மது ஒழிக்கிறது தான். ஏன்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்துல தலைவனே இல்லன்ற மாதிரி குடி நோயாளியா மாறுறாங்கிறது எல்லாம் பேசுவது எளிது. நான் சொல்றது வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து சார். நான் சொல்றது டீ டோட்ட திரு விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் குடிப்பதில்லைன்னு எனக்கு வந்து செய்தி நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அவங்க படத்துல கூட குடிய இல்லாம காட்ட முடியாது. கையில வேற மாதிரி சொல்லுது. அவர் ஃளைட்ல போகும்போது கூட பாட்டில் எடுத்துட்டு போனாரு சார். அவரோடு சேர்ந்து கர்நாடகா கோயிலுக்கு போயிட்டு கார்ல வச்சிருந்தாரு. தனிப்பட்ட முறையில் அவர் குடிப்பதில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை இயக்கிய 2-3 டைரக்டர், தயாரிப்பாளர்கள், என் நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள நான் போல. நான் சொல்லுங்க கேக்குது 6 மணிக்கு ஏன் வீட்டுக்கு போறாருன்னு கேக்குது சார். அது அவர் 6 மணிக்கு முன்னாடி ஏன் உதயநிதி எழுந்து வெளியில வரலான்னு திருப்பி நம்ம கேட்கலாம். சரியா? இதுக்குள்ள நான் பர்சனலுக்குள்ள போகல. அவர் 10ல இருந்து 5 அலுவலகம் வருகிறார் என்பது மிகச்சரி. அது வந்து கிட்டத்தட்ட மோடி அவர்கள் வந்த பிறகு டெல்லி கல்ச்சரே மாறிச்சுன்னு சொல்லி பண்ணி காட்டியிருக்கார். இதை அவர் கொஞ்சம் பல விஷயங்கள் மோடியை பார்த்து காப்பி அடிக்கிறது கிளாஸ். நான் அதுக்குள்ள போகல. என்னை பொறுத்த வரைக்கும் மது குடிப்பது தவறு அப்படிங்கிற இதுவே ஒரு வெளிநாட்டு சக்திகள் மூலமாக பிரச்சாரமாக கொண்டு போடப்பட்டு நான் சொன்ன அந்த பிலிம் காட்சி வரைக்கும் வந்துருச்சு. பொண்ணு எடுக்கிறப்ப மாப்பிள்ளைக்கு பழக்கம் இருக்கான்னு தேடி பார்த்த காலங்கள் போய் இப்ப பொண்ணுடைய சகோதரர்கள் மாப்பிள்ளை நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. சோ மது விஷயம் எந்த அளவுக்கு எடுபடணும்னு தெரியல. பட் நீங்க சொன்ன ஒரு விஷயமே சொல்லிட்டு, கரோனாக்கு முன்னால உங்களுக்கு கடைகள் 5 மணிக்கு மூடணும். இப்ப 8 மணி வரைக்கும் திறந்திருக்கு. கொரோனா காலத்துல 12 மணிக்கு காலையில 10 மணிக்கு இப்ப திறக்கிறாங்க. அப்ப 12 மணிக்கு திறக்கும், 5 மணிக்கு மூடிட்டு 10 மணிக்கு இல்ல, இன்னைக்கும் 11 மணி 12 மணிக்கு தான் திறக்கும். ஓகே, பட் இப்ப 8 மணி வரைக்கும் திறந்திருக்கு. எதுக்காக இது? ஏதாவது இன்னும் சொல்ல போனா டெல்லியில நான் சில ஒரு 10-20 வருஷம் முன்னாடி போனப்ப 2 மணிக்கு மூடிடணும். நீ வாங்கணும்னா 2 மணிக்கு வாங்கிட்டு மதியம் 2 மணிக்கு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் வாங்கி வீட்டுல வச்சு குடி. சார் இது வந்து முழுக்க இன்னைக்கு சார் 2000 சொச்சம் மதுபான பார்களுக்கு
அரசு புதுப்பிக்கும் விஷயத்துல கேஸ் வரும்போது கோர்ட் சொன்ன உடனே அதை மூடுறதுக்கான உத்தரவை தமிழக அரசு சொல்லியிருக்கு. சோ இப்ப தமிழக அரசு முனைப்பு காட்டுதுன்னு எடுத்துக்கலாம்ல. ஆனா ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குன்றது அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. சார் உங்களுக்கு பெரிய கிராஷ் வாரா மாறும்ல. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த 5000 கடைகளும் 4800 இப்ப எவ்வளவு இருக்குங்கிறது நம்பர் தெரியாது. 5500 இருந்தது, 700 மூடினாங்களா மூடலையான்னு. இந்த 5000 கடைக்கு பார்கள் யார் பேர்ல லைசன்ஸ் இருக்கு, அதுக்கு எத்தனை நாள் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கு, இது எல்லாம் ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் பேர்ல அந்த பார் லைசன்ஸ் இருக்கு, இது எல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுத்தா எப்படி கரூர் கேங் என்று ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் திருவான்மியூர்ல இருக்கிற பாருக்கு பெங்களூர்ல ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்கும், வெறும் கோவிந்தன் ராம்நகர் பெங்களூர் இவ்வளவுதான், பின்கோடு கூட இருக்காது. இந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்து 80% இடங்கள் இருக்கு. முழுக்க முழுக்க கரூர் கேங்க இதை கண்ட்ரோல் பண்ணாங்க. சோ முதல்ல யாருக்கு விக்கிறோம், எங்க விக்கிறோம், ஆட்சி யாரோட ஆட்சி சார்? யார் கண்ட்ரோல் பண்ணணும், யார் அதை சரி பண்ணணும்? சார் பண்ண முடியாதா சார்? இது அண்ணாமலை கேக்குறாரு. சார் பண்ணணும்னா 60 நாள் ரொம்ப ஷார்ட் டைம், பட் பண்ணக்கூடிய முனை 60 நாள் ஷார்ட் டைம்னா இந்த அளவுக்கு கண்ட்ரோல். சார் இப்ப ஒரு ஆளை இடம் அந்த பாரை மாத்தணும்னா டெண்டர் விட்டு பண்ணி தான் மாத்தணும். சோ அதுக்குள்ள டைம் கொடுக்கணும். இப்ப 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த இதுக்கு 2 மாசம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது இந்த வெள்ளை அறிக்கை சார், வெள்ளை அறிக்கை கொடுக்கறது ஆட்சி இப்போ செய்ய வேண்டியது அரசு. அரசுக்கே சிக்கல் இருக்குது, பண்ண முடியுமா அப்படின்னா இப்ப யாரு தான் பண்றது? குற்றம் நடக்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, தப்பு நடக்குது, வருமான இழப்பு ஏற்படுது, நீங்களே பண்றதுக்கு யோசிங்கன்னா அப்ப யார் தான் பூனைக்கு யார் தான் மணி கட்டுறதுன்ற கேள்வி வருது இல்ல சார்? நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை இதை யூஸ் பண்றீங்க சார்? ஜிபே, போன்பே இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 10 முறை. இதுவரை எத்தனை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா தப்பான நபருக்கு காசு போயிருக்குன்னு? நம்ம அனுப்புன நபருக்கு தான் போயிருக்கு. அனுப்புன நபர் தவறா இருந்ததுன்னா அதுக்கு பிரச்சனைகள் வரும். 99.99% தப்பு வரல, சரியா? அதே மாதிரி ஸ்கேன் பண்ணினால் இது எந்த இது ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்டது, என்றைக்கு எந்த பேட்ச் எப்படி வந்ததுன்னு எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் 2018-19 வாக்கில் பஞ்சாப் முதல் கேரளா வரை பல மாநிலங்களில் இருக்கிறது. இன்று வரை தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்தியாவில் யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கறதையும் குறிப்பா இந்த ஜெகத் ரட்சகன் இன்னும் டிஆர் அதுதான் மதுபான ஆலைகள் இருந்து வாங்குவதை குறைத்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் நமக்கு வருது. அதுக்கு வேற மாதிரியான அழுத்தம் அரசுக்கு கொடுக்கப்படுதுன்ற தகவலும் ஒண்ணு பாட்டில்கள் திருப்பி வாங்கணும். அதாவது ஊட்டியிலும் கொடைக்கானலிலும் நீங்கள் குடித்து விட்டு பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா தருதுன்னு 4 வருஷமா இருக்கு. இதை இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேஸ் போட்டு ஒரு முறையும் 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் இழுத்துட்டு இருக்கிறப்ப முதல்ல கொடுத்த கணக்கு 70 லட்சம் பாட்டில் மாசத்துக்கு வருதுன்னு. இப்ப மார்ச் மாதம் அது 1.02 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 1 கோடி. இன்னும் ஏப்ரல்ல பீர் பாட்டிலும் சேர்ந்தா இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கும். நான் சொல்றது பிராக்டிக்கல், நான் தொடர்றது இல்லை, ஐ மீன் ஃபார் இன்ஃபர்மேஷன். சோ இப்ப இத்தனை விஷயங்களை சார் சாஃப்ட்வேர்ல உலகத்தின் டாப் மோஸ்ட் 3 சிட்டி 4 சிட்டில இந்த தமிழ்நாடும் வரும். மெட்ராஸும் பெங்களூரும் இந்தியா ஹைதராபாடும் இந்த வேர்ல்டுல டாப் 5ல இருக்கும். ஆனால் மெட்ராஸ்ல ஒரு எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேரை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நீங்க கேட்கிற இதே கேள்விதான் அண்ணாமலையும் கேட்கிறாரு. அவர் ரொம்ப சாஃப்டா தகவலை சொல்லியிருக்காரு. இவ்வளவு இடங்கள்ல அரசு மதுபான கடை டாஸ்மாக் இயங்குது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அவர் இறங்கி ஒரு அரசியல்வாதியாக அடிக்க ஆரம்பிச்சார்னா தாவேக அரசுக்கு எதிராக அமையுமா அப்படின்றத என்னோட இல்ல சார். ஐ மீன் அவர் ஆரம்பிக்கணும், செஞ்சு பார்க்கணும். சரி, நல்ல விஷயம். மிக அற்புதமாக டாஸ்மாக்ல எப்படி ஊழல் நடக்குதுன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி ஊழல் நடக்குதுன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார். எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி இபிஎஸ் 4 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லியிருந்தார். இது இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாராலையும் சொல்ல முடியும். ரியலா இன்னும் சொல்ல போனால் நம்ம இவர் இந்த ஸ்பிரிட் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டுக்கும் நமக்கு விற்கிற பாட்டிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும், இதையெல்லாம் கணக்கு போட்டும் ஒரு ரிசர்ச் என்ன நண்பர் திருசக்தி சுந்தரராமன் ஏதோ பண்ணி அப்புறம் இதுக்கு மேல இதை ப்ரொசீட் பண்ண வேண்டாம்னு விட்டேன். ஸோ இது எல்லாரும் பண்ணியாச்சு. இதுல திரு பிடிஆர் சொன்னபடியாக எடுத்துக்கொண்டால் ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு வருவது 48,000 கோடி, தனியார் கைகளுக்கு போவது 75,000 கோடி. சூப்பர் சார். இதை சரி பண்ண வேண்டியது யார் சார்? கண்டிப்பாக 78,000 கோடி அரசு கஜானா கொண்டு வர வேண்டியது யார்? அதை செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு சார்? இப்ப நீங்க 717 தாவேக ஆட்சி தான் பண்ணணும். தாவேக செய்யலன்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்ல, அதுதான் சொல்றேனே, அதுக்குரிய நேரம் மிக குறைவு. செய்ய முனைப்பு தொடங்கிட்டாங்களாங்கிறதான் பார்க்கணும். நான் சொல்றது 717 கடைகளை மூடிட்டு இல்ல போன முறை 500 கடைகளை மூடிட்டு
1500 FL2 FL3ன்னு திறந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கெல்லாம் அதிகமா விற்குதோ அந்த இடத்துல நல்ல கடையை மூடிட்டு தனியாருக்கு போகிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதையெல்லாம் இப்பயும் அந்த 717ல FL2 கொடுக்காம இருக்காங்களா? இப்ப இருக்கிற FL2 FL3யும் இந்த சொல்ற அந்த டெம்பிள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இல்லாம இருக்கா? அதான் சொல்றேன், இது வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இதுல ரஃப்லி 30% ஆஃப் யூத் ஆர் ட்ரிங்கிங். அதுல வந்து மேல்ல வந்து 40%, ஃபீமேல்ல 25% வச்சுக்கோங்க, ஆவரேஜ் 30 கிட்ட போயிட்டு. ஸோ அவர்களுக்கு தேவை இருக்கிறது. நான் இதை அப்படியே 100% நிறுத்த முடியும் நான் நம்பல. பட் ரெகுலேட் பண்ணிட்டு இப்ப குடியை நிறுத்துறதை பத்தி நம்ம பேசல. டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானம் அரசுக்கு வராம லீக்கேஜ் ஆகுது, அதை தடுக்கிறது எப்படி அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, கடைகள் பொது இடங்கள்ல அருகாமையில் இருக்கின்ற பெருமையை தேடிக்கிறீங்க, ஆனா அது இல்ல அப்படின்றத அவர் உடைச்சு காட்டுறாரு. இல்ல சார், அதுதான் சொல்லிட்டேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது ரொம்ப இது கிடையாது. இப்ப இன்னைக்கு இது செல்போன் இருக்கிறதுனால போட்டோ எடுத்துட்டு வர முடியும், பஸ் பக்கத்துல இருக்குன்னு காட்ட முடியும். அதை தவிர அதை தாண்டி எல்லாரும் டெய்லி நம்மளே தான் போயிட்டு இருப்போம். நம்ம வீட்டை தாண்டி வரப்போ இந்த பக்கம் கோயில் இருக்கும், அந்த பக்கம் பார் இருக்கலாம். ஸோ இது இருக்கலாம். நான் சொல்றது, இதற்கு முனைப்பு அரசிடம் 100% இருக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் விஷயத்துல இருக்கிறதாக தெரியவில்லை. டாஸ்மாக் தனியார் மயப்படுத்தப்படும் என்பதாக ஒன்று சொல்லப்பட்டது. சார், இப்ப இந்த டாஸ்மாக் விவகாரத்தை எடுத்து அண்ணாமலை பேசக்கூடிய இஷ்யூ அடுத்தடுத்து அவர் தகவல் கொடுக்குறாரோ, இல்ல பிரஷர் போடுறாரோ, இல்ல டாக்குமெண்ட்ஸ் எதனா ரிலீஸ் பண்றாரோ, இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது சொல்ல போறாரோ, எது பண்ணாலுமே அண்ணாமலையுடைய இமேஜ் தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற கொஸ்டின் மார்க் வச்சா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ ரொம்ப அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகாதுன்னு நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 25% ஆஃப் த செக்மெண்ட் குடிக்கிறவங்க, அதுல 70% கண்ட்ரோல் குடிக்காரர்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப அளவோடு குவார்டரோ ஏதோ அவங்க அளவோடு இருக்கிறவர்கள் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு 20% தான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், ரோட்ல விழுந்து கிடக்கிறது. அவங்க இவர் பேசுறதுனாலயோ பேசாதனாலயோ ஒன்றும் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இது ஒரு ஆரம்பமாக வச்சுட்டு போலாமே தவிர, அதாவது 2016 தேர்தலில் திமுக நாங்கள் வந்தால் இது முழுமையாக இது மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயிக்கலன்னு ஒண்ணு, அது விடப்பட்டது. 2021 நாங்க சொல்லலன்னே இது பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய இஷ்யூ ஆகாது. பட் அண்ணாமலைக்கு இது ஒரு ஸ்டார்ட் ஆக, எடுத்துக்கலாம். ஆன்கோயிங் போகும்போது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் அவர் வந்து தனியாக இப்படி செயல்பட்டால், அதுலயும் இப்போ அவர் அமெரிக்கால பேசிய சில விஷயங்கள், தமிழ் என்றால் ஜாதிக மதப்பிரிவு பார்க்க கூடாதுன்னு, இதெல்லாம் அவருக்கு அந்த 18 லட்சம் பேர்ல ஒரு 5 லட்சம் பேர் கோர் தேசியமாக இருந்தால் அவர்கள் பியூர் சப்போர்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்ணாமலை தனக்கு என்ன, அதாவது இவர் திருப்பியும் சீமானோடோ அல்லது வைகோவோடு போட்டி போடாமல் தன்னுடைய கரெக்டான மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். செக்யூலர் மார்க்கெட்டோ தமிழ் மார்க்கெட்டோ ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிருந்தால், பிரபாகரன் பேரை சொன்னால், இலங்கை தமிழர் பேரை சொன்னால் ஓட்டு கிடைக்கும்னா வைகோ தான் 1996 இப்ப சீஃப் மினிஸ்டரா கண்டினியூ பண்ணியிருக்கணும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு எல்லாம் இது பண்ணாம, நீங்கள் இன்னொன்னு தமிழர்கள் முட்டு கொடுத்தேன்னு இவர் சொல்றதை நம்ம முன்னாடியே சொல்லி இருப்பேன். எல்லா இடங்களிலும் மாநில கட்சிகள் அதே தான் பாலிடிக்ஸ் பண்ணும். பீகார்ல பகாரின்னாங்க, பாங்லா வர்சஸ் மோடின்னு சொல்லி தான் கொண்டு போனாங்க. அது எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அண்ணாமலை வெளியில வந்தது, அவர் ஏதோ ஒரு இதுல வந்திருக்கலாம். பட் தன்னுடைய நேஷனல் ஐடென்டிட்டியை அவர் விடாமல், தேவை என்றால் திமுக பிஜேபியோட கூட்டணியோ மீண்டும் சேர்வதை நோக்கி போய் ஒர்க் பண்ணால் 2வது இடத்துக்கு வர. பிஜேபி சப்போர்ட்டரா நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அண்ணாமலை இப்போ தாவேகாவை எதிர்க்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அது தாவேகாவுக்கு மிகப்பெரிய செக் பாயிண்டா இருக்கும். அண்ணாமலையோட கிராஃப் உயரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதுல என்ன மறுக்கிறீங்க நீங்க? சார், ஆகலாம் வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் 25% தான். ஐ மீன் சீமான் எதிர்க்காத அளவிற்கு அண்ணாமலை அரசியல் பண்ணணும்னா அது ஆளுகின்ற கட்சி எதிர்த்து தானே இருக்கணும். அவசியம் இல்லை, அதிமுக பத்தியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஆளுங்கட்சி யாரோ அவங்க செய்யற தப்ப எதிர்த்து தான் அண்ணாமலை பண்ணியாகணும். அதைத்தான் சொல்றேன். அதற்கு இது ஒரு ஆரம்பம் இருக்கலாம். என்னை அவரே தான் திருப்பி அமெரிக்கால ஒரு வருஷத்துக்கு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் தாவேகா. இப்போ ஒரு விமர்சனம் பண்ணலையே, ஒரு லைட்டா அப்படியே. அதுதான் சார் நானும் சொல்றேன், இது ஸ்டார்டிங்க்கு யூஸ் ஆகலாம். ஆனால் தவறுகள் நடக்கும்போது, உதாரணமாக இந்த தனியார் பள்ளிகளை அதிகமாக ஊக்குவிப்பது தடுக்கப்படணும். ஏன்னா அண்ணாமலை தான் அந்த மும்மொழி கொள்கை வந்தப்போ ஒன்னு சுட்டி காட்டினார். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் 38,000 அரசு பள்ளிகளில் 58 லட்சம் பேர் படிக்கிறாங்க. 12,000 தனியார் பள்ளிகளில் 68 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இந்த 38,000 அரசு பள்ளிகளுக்கு கிரவுண்டு எல்லாமே இருக்கும்.
இந்த 12,000 தனியார் பள்ளிகளில் ஒரு 5,000 பள்ளிகள் நல்ல வசதியாக இருக்கும், 7,000 பள்ளிகளில் ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் மக்கள் சேர்கிறார்கள். இப்போ இதை அண்ணாமலை எடுத்து அடுத்த ரிப்போர்ட்டா டாஸ்மாக் மது ஒழிப்பு துறையை மாத்திட்டு அடுத்தது மறுபடியும் ஒரு துறையா வர்றாரு அப்படின்னா அந்த விஷயங்களை எடுத்து கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பாங்கல்ல. கண்டிப்பாக இருக்கும், ஆனா டைம் கொடுக்கணும். பட் தனியார் பள்ளிகள் தனியார் மயமாக்குதல்ங்கிறது மிகப்பெரிய அராஜகம். அதனுடைய கல்வி பள்ளிங்கிறதோட கல்வியை எடுத்துங்க. முந்தானத்துக்கு தான் திரு அருண்ராஜ் சொல்லி இருக்காரு 650 சீட்டு மெடிக்கல் சீட்டு போயிடுச்சுன்னு. சார் கரெக்டா ஏப்ரல் மாசம் இந்த திமுக எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு சிண்டிகேட் கூடி உங்களுக்கு வந்து வேல்ஸ் குழுமத்திற்கு இது ஜானகி எம்ஜிஆர் காலேஜுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அது இதுக்குள்ளேயே வராது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இப்போ வராது. எதுக்காக அதை வந்து அந்த அவ்வளவு வேகமாக எலெக்ஷன் டைத்துல ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபீஸ் ஏற்றலாம், புது கோர்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கல்வி ஏன்னா சார் டாஸ்மாக்ங்கிறது ஒரு 25%, கல்விங்கிறது டாஸ்மாக் குடிக்காத எல்லார் வீட்லையும் இருக்கிற குழந்தைங்க படிப்பு எதிர்காலம் எல்லாமே இருக்கு. இப்போ தாவேகா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க, விஜய் அவர்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே இப்போ நடைபெறக்கூடிய ஒரு 55-60 நாளா போயிட்டு இருக்கும்போது இதுல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் நினைக்கிறாரு, ஆனா மற்றவர்கள் அதை செயல்படுத்த ஒரு மாதிரி சுணக்கம் காட்டுறாங்க. மீண்டு வருவதற்கு விஜய் என்ன பண்றாரு? விஜயினுடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்ல அரசியலுக்கு வந்துட்டார் இல்ல, எல்லாமே நான் சொல்றது அண்ணாமலையுடைய உழைப்பு. அவர் ஒரு விஷயத்துல இறங்கிட்டார்னா முனைப்பு நிச்சயமாக நன்றாக இருக்கும். பட் இப்பொழுது அவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாசம் கொடுக்கணும். பட் சில இஷ்யூக்கள் குடி, கல்வி, தனியார் மயமாக்கும் கல்வி, இது போல சில தண்ணி, குடி தண்ணீர், இது மாதிரி எங்கெங்கு பெரிய அளவுல கட்டப்பட்டதுல எல்லாம் என்ன இது ரோடு இப்ப அவங்க போட்டு அதே திட்டத்தை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்ப இது டிரைனேஜ் நடக்குது, ஆனா மெயின் ரோட்டுக்கே போக வேண்டிய இடத்துக்கு கனெக்ட் பண்ணாம இருக்கிறதையே திருப்பி உடைச்சு கட்டுறாங்களான்னு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இது எதையுமே ஒழுங்கா மேப் போட்டு பண்றாங்களா, எப்படி பண்றாங்கிறது இருக்கு. இது எல்லாம் அண்ணாமலை எப்படி பண்ணுவார்னு தெரியல. அவர் உழைத்தால் ஒரு விஷயத்துல இறங்குனா ஆழமா இறங்கி அடிப்பார், அதுல சந்தேகம் இல்லை. பட் அதற்கு அவருக்கு ஒரு குஷன் மாதிரி ஒரு ஹைட் கிடைச்சது. இப்ப அது இறங்கி இருக்கு. அதாவது பாஜகவுடைய இதுங்கிற ஒரு ஹெல்ப் இருந்தது, அது இனிமே திருப்பி அதை பிடிக்கணுமா? இப்ப ஒரு 4% லெவல்ல இருக்காருன்னு 10% 11% போனதுல பாஜகவுடைய கோர் சப்போர்ட்டர்ஸ் 7 போயிடுச்சு, இப்ப 4 அவரோடு இருக்குன்னா அவர் திருப்பி நான் சொன்ன மாதிரி சீமானோட வைகோவுடைய போட்டி போட்ட நிலைமையில் தான் இருக்கார். அந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வெறும் மது பத்தாது, அதை தாண்டி என்ன உழைக்கிறார்னு பார்க்கணும். திமுக ஃபைல்ஸ்னா இன்னும் ஆதாரத்தோடு இதுக்கெல்லாம் ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்கணும். வைத்தியலிங்கம் கேஸ்ல எஃப்ஐஆர் ஸ்டாலின் க்ளோஸ் பண்ணாருங்கிறத பத்தி அவர் கமெண்டே அடிக்கல. அதே நேரத்தில் விஜய்க்கு ஒன்று இது போட்டார், எல்லா அமைச்சர்கள் மீதும் இது பண்ணணும், அதுக்கு எல்லாம் டேட்டா எடுத்து கொடுங்களேன். இப்ப ரகுபதி காலேஜ் தான் கற்பக விநாயகம் காலேஜ்ங்கிறது நேற்றுக்கு வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஓகே, சரியா? சோ எது யாருதுன்னு அதே மாதிரி ஜெகத் ரட்சகந்து தான் சவிதாங்கிறது எனக்கு தெரியாது அண்ணாமலை போடுற வரைக்கும். அது அந்த போர்டுல என்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல அவர் நோண்டியதால திருமா அவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் 8 கிரவுண்ட்ல வேலைச்சேரில இருக்குங்கிறது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ளூ ஸ்டார் காலேஜ் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளி இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, அதன் பிறகு நான் இந்த மாதிரி நோண்ட ஆரம்பிச்சா ஆடி போயிடுவாங்க. அதுதான் சொல்லிட்டேன். இதை தனி சார் கல்வி தனியார் மயம்ங்கிறது மிகப்பெரிய ஊழல். இன்னைக்கு அடையாறுல ஒரு புதிதாக ஒரு பள்ளி வந்திருக்கு, 5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்காக தான். சோ இது அளவுக்கு மீறி போக போக நான் படிச்சது இது கவர்மெண்ட் பள்ளியில தான், ஒரு நாள் கூட கான்வென்ட்டுக்கு நான் போனதில்லை. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய அஃபிடவிட்ல ஏகப்பட்ட சிக்கல் இருக்குன்னு நீங்களே ஓப்பனிங்லேயே சொல்றீங்க. இப்ப இல்ல வழக்கு நான் ஒரு வார்த்தை மட்டும் வச்சு சார் அண்ணாமலை அவர்கள் டீகோட் பண்ணார்னாவே முதலமைச்சரே நான் திரும்பவும் அடுத்த மேடையில நான் தூய சக்தின்னு சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியே வந்துருமே. இல்ல நிச்சயமாக அந்த அஃபிடவிட் இஷ்யூ தனியா இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த தடவை தனியா கொடுக்குறேன். அந்த அஃபிடவிட் பேஜஸ் எடுத்து ஒரு சொத்தையும் பத்தி நான் ஈஸி போட்டு பாக்குறதுக்கு என்னோட டீம் சொல்லியிருக்கேன். சாயந்தரம் நானும் உட்கார்ந்து பண்ணணும். அது தனி விஷயம். அது ஏற்கனவே கோர்ட்ல இருக்கு. எதுவுமே நான் சொல்ற விஷயம் இல்லை. ஏற்கனவே கோர்ட்டில் பேசப்பட்டு இதற்கு விஜய் பதில் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் 7.5 கோடி ரூபாய் போன முறை ரெட் ஜெயண்ட்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அஃபிடவிட்டையும் நோண்டினால் சார் ரஃபா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 33 லட்சம் கோடி சார். என்னுடைய கணக்கில் அதிமுக திமுக கோர் 500 பேருடைய சொத்து 20 லட்சம் கோடி வரும். சரியா? இன்றைய மதிப்பு. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கணும். சோ இதை கடன்லாம் ஒரு விஷயமே. அதுல பாதி பேர் வருங்காலங்களில் தாவேகால போய் சேர்ந்துருவாங்க.
சோ இதனால் வெறும் தாவேக்காவை டார்கெட் பண்ணாம யார் எப்படி என்னங்கிறதையும் கொஞ்சம் நோண்டிக்கிட்டு இது எல்லா இடத்துல அண்ணாமலை வித்தியாசப்படுறாருல்ல சார், ஊழல்வாதிகளை தன் பக்கம் சேர்த்துக்கவே இல்லை, தான் ஒரு தனி மனிதராக தான் வர்றாரு எடுத்துக்கலான்றப்போ மாற்று அண்ணாமலை தான் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர் சொல்றதுல நீங்க என்ன எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல சார், நான் இதுல வந்து அவர் ஃபீல்டுல இறங்குற வரைக்கும் வெளியில சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறிவாம் சொல்லிய ஒண்ணும் தொகுதிகளும் கேண்டிடேட்டை போடும்போது தான் தெரியும். இன்னொன்னு அவர் மீது உள்ள பல விஷயங்களை அவர் கடந்துதான் போயிருக்காரு. ஐ மீன் சில ப்ராப்பர்ட்டிஸை பத்தியோ ஒரு மனைவி பேர்ல ரியல் எஸ்டேட் பண்ணாருங்கிறதுலயோ முழு தகவல்கள் நான் ரொம்ப டீடைல்டா செக் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நான் அது குற்றச்சாட்டு சிலதெல்லாம் இல்லைன்னு நான் பார்த்துட்டேன், பட் பலது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி வருது. அதனால ஊழல் 100% அவருக்கு தொடர்பு இல்லைங்கிறதையும் நான் முழுசாவும் அண்ணாமலை அவர்களுடைய பக்கத்துல இருந்து நான் கேள்விகளை வச்சிருக்கேன். அதற்கான பதில் அதுதான் நான் சொல்றது. அவர் கடுமையான உழைப்பாளி, இறங்கினால் ஆழமாக செய்வார். அதை செய்தால், ஆனால் ஒரு அறிக்கையோட விட்டுட்டாரு. போன ஆட்சியின் 32 அமைச்சர்களையும் இவர் செக் பண்ணி கேஸ் போடணும்னு சொல்லியிருக்காரு தவிர நீங்க ஏன் அதுக்கு உதவக்கூடாது சார்? பிஜிஆர் எனர்ஜியில ஃபர்ஸ்ட் இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்ததுலக்கே வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது கேள்வி வரல சார். டீடைல்கே வழக்கு தனி மனிதன் போய் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றது எப்படி சார்? சார், லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி நம்ம இவங்க சொல்லுவாங்க பிஜேபி என்ன பண்ணுச்சு. பிஜேபி நம்பர் 2 இதுல வந்து நான் சொல்றது இது நண்பர் அரப்போர் ஜெயராமன் அவர்கள் 40 தனி கேஸாக டிவிஎஸ்சில புகார் கொடுத்திருக்காரு. நீங்க வெறும் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு கவர்னர் கொடுக்காம டிவிஎஸ்சி கொடுங்க. ப்ராப்பர் ஆதார். ஈவன் டிவிகேவே அண்ணாமலை கொடுத்த அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்மையா பொய்யான்னு பார்த்து அதை வச்சே கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்கலாமே. அதை செய்ய இன்னும் முழு நம்பிக்கை தரும்படி செயல்படவில்லை. உதாரணமாக KN நேரு. அதனால்தான் கேட்கிறேன், அண்ணாமலை மாற்றா அப்படின்ற கேள்வி வருது. இல்ல, அது மக்கள் அதை ஏத்துக்கணும் சார். நான் சொல்றது சீமான் ஒரு மாற்றுன்னு தன்னை கொண்டு போய் 8 வரைக்கும் தான் போக முடிஞ்சிருக்கு. பேச்சு திறமை என்று எடுத்துக்கொண்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை, சீமான், வைகோ, திருமான் 4 பேரும் மக்களுக்கு எளிய முறையில் புரிய வைப்பதில் சிறந்தவர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் டேட்டாவே இன்னும் கொடுப்பார். இவர்கள் வெறும் அரசியலை தவிர இவர் ஜெப்டோ முதல் இது ஆல்பா அமேசான் வரைக்கும் எல்லாத்தையும் பேசக்கூடியவர். சோ அதனால அது வந்து கொண்டு போக திருப்பி ரஜினிகாந்தோட சேருவார்னு சொன்னா நேற்றுக்கு தனுஷை வேற திருப்பி இழுக்கிறாங்க. இது யார் இழுக்கிறார்கள், என்ன உதயநிதி சொல்லி தனுஷ் கொண்டு வரப்படுகிறார்னு ஒன்னெல்லாம் சொல்றாங்க. சோ இதுல என்ன ஆகும் தெரியாது. கொடியும் ரசிகர் மன்றத்து கொடியை வந்து அவர் உடனே வர்றா அப்படின்றதுன்னா அது ஆழம் பாக்குறாரா, எவ்வளவு பேர் என்னென்ன பேசுறாங்கன்றது பாக்குறாரான்றது மாதிரி தான் எடுத்துக்க முடியும். இது எந்த அளவுக்கு இது ரஜினிக்கு அதுல ஈடுபாடு உண்டு. இது உதயநிதி நண்பாக இவர் தனுஷை விட்டு இவர் ஆழம் பாக்குறாரா தெரியல நமக்கு. நான் சொல்றது அண்ணாமலை அரசியல் என்பது அவருடைய உழைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருடம், எப்படி இவருக்கு 6 மாதம் டைம் கொடுக்கிறோமோ அவர் நீங்க பிஜேபி கால அண்ணாமலையும் இப்ப இருக்கிற அண்ணாமலை வீத லீடர் அண்ணாமலையும் டிஃபரெண்ட். இதுல அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வராரா, நவம்பர்ல எலெக்ஷன்ல நிக்க போறாரா என்னங்கிறத பார்க்கணும். இட்ஸ் டூ early. அதுக்கு ஒரு இதுதான் அவர் வெள்ளோட்டமாக இந்த இதை எடுத்திருக்காரு. இது எப்படி எடுபடும்னு என்னால சொல்ல முடியல இப்போ. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.